வெட்னஸ்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக பாசிப்பருப்பு சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பார் வித்தின் 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாம்பார் இட்லினா பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. கண்டினியூஸாக அவளுக்கு கோல்டு காஃபு இருக்கிறதுனால சரியாக சாப்பிட்றதே இல்லை. நல்லா இருக்கும் போதே அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன். இன்னும் காஃபி இந்த மாதிரி இருக்கிறதுனால சொல்லவே வேண்டாம். இந்த சாம்பாருக்கு தேவையான பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரியே தாளித்து எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா நான் செய்கிற ரெசிபியில் இதுவும் ஒன்று. என் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன். நிலங்க மாவு அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக பன்னீர் ரோஸும் மறிக்கொழுந்தும் வாங்கியிருந்தேன். அதையெல்லாம் க்ளீன் பண்ணி நிழலில் உலர்த்தி வச்சாச்சு. இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பராக போச்சு.